தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு, பாடி தொலையும். மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி, நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன் கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே. சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய்? நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா? எதற்காக நான் என்னை திட்டினாய்? திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன். அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்? உணாண்டி, சிறிதும் இடைவெளியின்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக? எப்போது திட்டினேன்? புழுகாதே புலவா. மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே. ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன். அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. மன்னா